மறைந்த என் தந்தை சகோதரன் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய 91வது பிறந்த நாளாகிய இன்று அவர்களுக்காக ஆண்டவரை மனதார ஸ்தோத்திரிக்கிறேன். அன்பின் அப்போஸ்தலனாக ஆண்டவர் நமக்கு ஈவாக கொடுத்தார். 18 வருடங்கள் அவர் ஆண்டவரிடம் போய் கடந்து சென்று விட்டன. ஆனாலும் என் தந்தை அன்பின் அப்போஸ்தலனாகிய டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் அவருடைய கண்ணீர் என்றும் உயிரோடு இருக்கிறது. ஆண்டவருக்காக அவர் சிந்தின இரத்தம் இன்னும் உயிரோடு இருக்கிறது. இன்னும் அவர் ஜனங்களுக்காக, குடும்பத்திற்காக, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, தேசத்திற்காக செய்த ஜெபங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவருக்கு தூப வர்க்கமாக இன்றும் சுகந்த வாசனையாக சென்று கொண்டிருக்கின்றன. ஆம், அவர் சிந்தின கண்ணீர், இரத்தம் ஆண்டவருடைய சேவையிலே சிந்தப்பட்டது. பொல்லாத மனிதர்களுடைய துரோக செயல்கள், துரோக வார்த்தைகள் மூலமாக சிந்தப்பட்டது. இன்னும் ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்கும்படியாக, அவர் வருத்தப்படும்படியாக, அவர் நொறுக்கப்படும்படியாக சிந்தப்பட்டது. மனதுருக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. ஆம், அவைகள் எல்லாம் இன்று உயிரோடு இருக்கிறது. ஆனாலும் ஆண்டவர் நீதி செய்கிற தேவன். சிந்தின ஒவ்வொரு கண்ணீருக்கும், சிந்தின ஒவ்வொரு இரத்த துளிக்கும், செய்த ஒவ்வொரு ஜெபத்திற்கும் ஆண்டவர் நீதி நியாயம் செய்து இந்த 18 வருடங்கள் எத்தனை கோடி மக்களை அவர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். இயேசு உழைக்கிறார். காருண்யா சீஷா மூலமாக எங்களோடு இணைந்து இந்த சேவையை தாங்கும் உங்கள் ஒவ்வொருவரையும், சேவையில் பலனை பெற்றுக்கொள்ளும் உங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆண்டவர் இந்த கிருபையின் கீழ் இருக்கிறபடியினால் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நாம் இந்த சேவையை கோடிக்கணக்கான மக்களுக்கு கொண்டு செல்வோம்.